அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். நம்ம இப்ப இந்த வீடியோல வந்து ஆர்ஆர் வர்சஸ் எல்எஸ்டி மேட்ச் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம வந்து புதுசா ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இன்னொன்னு என்னன்னா, நம்ம இன்னைக்கு 3:30 மணி மேட்ச் இருக்கு இல்லையா? அதாவது ஜிடி வர்சஸ் டிசி. அதுல வந்து ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரியை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து ஜிடில இருக்க பிளேயர்ஸ் மட்டும் தான் சொல்லியிருப்போம். அது ஒரு சின்ன மிஸ்டேக்கு. டிசிலயும் பிளேயர்ஸ் இருக்காங்க. அதை நம்ம வந்து டெலிகிராம் சேனல்ல போடுவோம். மறக்காம டெலிகிராம் சேனல்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வீடியோ மறுபடியும் எடுக்க முடியாது. இப்பதான் பார்த்தேன். ஸோ நான் அந்த டீட்டெயில்ஸ் வந்து டிசிலேருந்து யார் ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரியில் வராங்க அப்படிங்கிறத நம்ம வந்து டெலிகிராம் சேனல் போடுவோம். மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. அதுதான் இன்னைக்கு ஒரு அட்வான்டேஜ். ஐ மீன் உங்களுக்கு ஆடட் டிப்ஸ் ஒன்று கொடுக்கணும். அது வந்து நான் டெலிகிராம் சேனல் இருக்கிறதுனால எவ்வளோ அட்வான்டேஜாக இருக்கு பாருங்களேன். திரும்ப வீடியோ ரீஷூட் பண்ணிட்டு அதெல்லாம் ரொம்ப லேட் ஆகுது. ஓகே, நம்ம வந்து இப்போ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஆர்ஆர் மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். இந்த மேட்ச் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா டாஸ், மேட்ச் ப்ரெடிக்ஷன், ட்ரீம் லெவன்ல எந்தெந்த பிளேயர் எடுத்தா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற எல்லா விதமான ப்ரெடிக்ஷன்ஸும் கொடுப்போம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா இந்த டீடைல்ஸ் இன்னொரு தடவை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம சேனல்ல 6 வகையான கேட்டகரியில நம்ம பிளேயர்ஸ் கொடுப்போம். அந்த வரிசையில இன்னைக்கு வந்து டேலண்ட்ஃபுல் கேட்டகரி, நோட்டபிள் கேட்டகரி, எபோவ் ஆவரேஜ், எஃபெக்டிவ், இதுதான் நீங்க வந்து நாலுமே ஃபர்ஸ்ட் ரேங்கா எடுத்துக்கணும். ஃபேர் பிளேவும் சென்சேஷனும் நீங்க கடைசியா தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இது பண்ணியிருப்போம். ஓகே, நம்ம டேலண்ட்ஃபுல் பிளேயர்ஸ் கேட்டகரியில இன்னைக்கு சுபம் தூபே, ரியான் பராக், துருவ் ஜுரேல், மஹீஷ் தீக்ஷனா இவங்கெல்லாம் வந்து ஆர்ஆர்லேருந்து வராங்க. டேலண்ட்ஃபுல் கேட்டகரிஸ்ல வந்து எல்எஸ்ஜிலேருந்து பெருசாக யாரும் வரல. அடுத்ததாக நோட்டபிள் கேட்டகரியில் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், வன்னிடு ஹசரங்கா, எய்டன் மார்க்ரம், ஷர்துல் தாக்கூர். ஸோ நோட்டபிள் பிளேயர்ஸ் எப்பவுமே நீங்கள் கேப்டனாக போட்டுக்கலாம். ஸோ இதுலேருந்து இந்த 4 பேரில் யாரை வேணாலும் நீங்கள் கேப்டனாக போட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். அடுத்ததாக எபோவ் ஆவரேஜ் பிளேயர்ஸ், ஸோ இவங்களையுமே நீங்கள் டீமில் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். டேவிட் மில்லர், நிக்கலஸ் பூரான், ஆவேஷ் கான், ஸோ இவங்கெல்லாம் வந்து எபோவ் ஆவரேஜ் நல்லா விளாடுவாங்க. ஃபேர் பிளே நீங்கள் இதெல்லாம் போக உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஃபேர் பிளேவும் சென்சேஷனல் கேட்டகரியிலேருந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து சிம்ரன் ஹெட்மயர், துஷார் தேஷ்பாண்டே. சிம்ரன் ஹெட்மயர்லாம் போன மேட்ச் தோத்ததுக்கு முக்கிய காரணமே சிம்ரன் ஹெட்மயர் தான். டீம் விட்டு தூக்கிடணும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு எரிச்சலாக இருந்தது. அவ்வளோ கேவலமாக விளாண்டாங்க. எனக்கு எரிச்சலாக தான் இருந்தது. பார்ப்போம். அடுத்ததாக சென்சேஷனல் பிளேயர் சஞ்சு சாம்சங், ரிஷப் பந்த். 2 டீமோட கேப்டனும் வராங்க பாருங்களேன். சென்சேஷனல் 2 பேருக்குமே இன்னைக்கு சமமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு போராட்டமாக தான் இருக்கும். 2 டீமும் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்காது. போராடி ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். அப்படிதான் எல்லா மேட்சும் இருக்கு. ஆனால் சில நேற்று நீங்கள் மேட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆர்சிபி வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. டிம் டேவிட்டுக்காக கஷ்டப்பட்டு ஒரு 50 ரன் அடிச்சாரு. பட் ஸ்டில் அதையுமே ஈஸியாக ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி 2 டீமுமே போராடும் தான். பட் இன்னைக்கு ரொம்ப கடினமாக போராடும். ஒரு டீம் ஒரு 200 அடிச்சா அந்த 200 எப்படியாவது அடிச்சிடணும்னு இன்னொரு டீம் பார்ப்போம். அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்த எஃபெக்டிவ் பிளேயர் கேட்டகரியில் ஆயுஷ் பதோனி. ஸோ இன்னைக்கு அவர் எஃபெக்டிவாக விளையாடுவார். அடுத்த ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரியில் வந்துட்டு இன்னைக்கு ஆர்ஆர்ல இருந்து சுபம் தூபே, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக், துருவ் ஜுரேல், மஹீஷ் தீக்ஷனா, வைபவ் சூரியவன்ஷி, வன்னிடு ஹசரங்கா, யுத்வீர் சிங். ஸோ இதெல்லாம் பிளேயிங் லெவன் போக நான் பிளேயிங் லெவனும் கலந்துதான் இருக்கும். ஸோ பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ ஆர்ஆர்லேருந்து இவங்கெல்லாம் வராங்க. எல்எஸ்டிலேருந்து எய்டன் மார்க்கம், டேவிட் மில்லர், அப்புறம் நிக்கலஸ் பூரான். அவர் இன்னைக்கு நல்லா விளையாடுவார். அதனால தான் இன்னும் ஹைலைட்டாக பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஷர்துல் தாக்கூர், அர்ஷின் குல்கர்னி, ராஜ்வர்தன் அங்கர்கேக்கர், அப்புறம் யுவராஜ் சௌதாரி, ஆரியன் ஜுயல், ஆவேஷ் கான், மயங்க் யாதவ், சமர் ஜோசப். ஸோ இவங்கெல்லாம் வந்து எல்எஸ்டிலேருந்து ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரியில் வருவாங்க. நிறைய லிஸ்ட் இருக்கேன்னு பார்க்காதீங்க. இதெல்லாம் வந்து பிளேயிங் லெவனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? அடுத்ததாக நான் பிளேயிங் லெவனில் யார் யாரெல்லாம் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். வைபவ் சூரியவன்ஷி, யுத்வீர் சிங், அப்புறம் பிரின்ஸ் யாதவ், ஷபாஸ் அகமத், அப்புறம் ஹிம்மத் சிங், அர்ஷின் குல்கர்னி. இதுலேயுமே நம்ம கேட்டகரி கொடுத்துருப்போம் தனித்தனியாக. இப்போ நீங்கள் எபோவ் ஆவரேஜ் எடுத்துக்கலாம், நோட்டபிள் எடுத்துக்கலாம், சென்சேஷனும் ஃபேர் பிளேயரும் வேண்டாம். நம்ம என்ன சொல்லணும்னா நோட்டபிள், எஃபெக்டிவ், எபோவ் ஆவரேஜ், டேலண்ட், இந்த 4 தான் நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்ததாக ராஜ்வர்தன் அங்கர்கேக்கர் இன்னைக்கு நல்லா விளையாடுவார். யுவராஜ் சௌதாரி, அப்புறம் ஆரியன் ஜுயல், ஆகாஷ் சிங், மயங்க் யாதவ், சமர் ஜோசப். உங்களுக்கு யாருக்காவது இந்த ப்ரெடிக்ஷன் பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. பிடிக்கலன்னா நீங்க பார்க்க மாட்டீங்க. அது உங்களுடைய விருப்பம். அதை பத்தி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. உங்களுக்கு யாருக்காவது இந்த ப்ரெடிக்ஷன் புரியல, எப்படி டீம் போடணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்லுங்க. நான் லைவ் வந்து உங்களுக்காக ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ஏன்னா நம்ம மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்னா, நீ ஒரு பிளேயரை சொல்லு, ஒரு 9 பிளேயர் சொல்லு, 10 பிளேயர் சொல்லு, நான் அப்படியே எடுத்து ட்ரீம் லெவலில் போட்டுக்கிறேன்,
நீ தேவையில்லாம என்னைய மண்டையை இவ்வளவு வைக்காத. எனக்கெல்லாம் வந்து அவ்வளவு மண்டையெல்லாம் யூஸ் பண்ண பிடிக்காது. நீ எந்த டீம் சொல்றியோ அந்த டீமை நான் போடுறேன், எந்த பிளேயர் சொல்றியோ அந்த பிளேயரை நான் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டியில இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் புரியாம தான் இருக்கும். பட் ஸ்டில் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம கொடுக்குற ப்ரெடிக்ஷன்ஸ் மாதிரி ஒரு ஈஸியான ப்ரெடிக்ஷன்ஸ், தெளிவான ப்ரெடிக்ஷன்ஸ் யாருமே கொடுக்க முடியாது. கொஞ்சம் மூளையை செலவு பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா செம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் இது. நீங்க அதை நம்பணும் முதல்ல. ஓகேவா? அதனால நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு லைவ் வரணும்னா சொல்லுங்க, நான் ஞாயிற்றுக்கிழமை லைவ் வந்துடுறேன் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. அடுத்தாக டீம் ஓவர்வியூ, அதாவது டீம்ல எந்தெந்த பிளேயர் நல்லா விளையாடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நோட்டபிள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில வந்து ரெண்டு டீமுமே நிறைய ரெண்டு பிளேயர் வராங்க. நோட்டபிளை வச்சு சரிசமமாக தான் இருக்கு. ஃபேர் பிளேவும் சென்சேஷனலும் வந்து கிட்டத்தட்ட இங்கே அதிகமாக இருக்கு, அங்கே ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு சென்சேஷனல் மட்டும்தான் இருக்கு, ஃபேர் பிளேவே இல்லை. அடுத்ததாக மற்றபடி எஃபெக்டிவ் சமமாக தான் இருக்கு. இப்போ நம்ம இதில் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா 4 + 7 8 9 4 8 9 ஸோ 4 4 3 7 4 3 7 இங்கே வந்து 3 4 5 6 இங்கே 6 அங்கே 7 வருதுன்னு வைங்களேன். சரிசமமாக தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. ஃபேர் பிளேவும் சென்சேஷனலும் வந்து இங்கே முக்கியமான டிசைடர் ஃபேக்டராக இருக்க போது. இந்த ஃபேர் பிளே கேட்டகரியில் சென்சேஷனல் கேட்டகரியில் நம்ம கொடுத்துருக்க பிளேயர்ஸ் தான் வந்து யாராவது ஒருத்தங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டீம் ஜெயிக்கும். பட் இப்போதைக்கு ஒரே ஒரு பிளேயர் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் வச்சிருக்க ஆர்ஆர் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன் சொல்லுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக ஃப்ளாப் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிதிஷ் ராணா இன்னைக்கு ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபசலக் ஃபரூக்கி, ஜோஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா முக்கியமான 4 பிளேயருமே வந்து ஃப்ளாப் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. அப்புறம் குமார் கார்த்திகேயா ஃப்ளாப், ஆகாஷ் மாத்வால் ஃப்ளாப், குவென் மப்பாகா, அப்புறம் குவென் மப்பாகா வரைக்கும் ஆறாரு அவங்க ஃப்ளாப்பு. அப்புறம் மிச்சல் மார்ஷ் அவர் இன்னைக்கு ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திக்வேஷ் சிங், மணிமாறன் சித்தார்த், ரவி பிஷ்னாய், பிரெட்ஸ்கி, ஸோ இவங்கெல்லாம் வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்துல் சமாத், ஆகாஷ் தீப் இவங்களுமே ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். நிதிஷ் ராணா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாருன்னா நல்லா விளையாடுவார், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். சிம்ரன் ஹெட்மேர், சுபம் துபே 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாட மாட்டாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாங்க, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். ரியான் பராக், துருவ் ஜுரேல் வந்து 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாட மாட்டாங்க. அடுத்ததாக ஃபசலக் ஃபரூக்கி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவார், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். ஜோஃப்ரா ஆர்ச்சர் 2 இன்னிங்ஸுமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். மஹீஷ் தீக்ஷனா வந்து 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாட மாட்டாங்க. சந்தீப் போன மேட்சுக்கு பண்ணதுக்கு மஹீஷ் தீக்ஷனா கண்டிப்பாக உள்ளதாக உட்கார வைப்பாங்க, மேட்ச் விளையாட மாட்டாங்க நான் நம்புகிறேன். அடுத்ததாக சந்தீப் சர்மா 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. துஷார் தேஷ்பாண்டே, சஞ்சு சாம்சங் இன்னைக்கு 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாட மாட்டாங்க. இந்த இடத்துல பார்க்கும்பொழுது சஞ்சு சாம்சனுக்கு ஒரு இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ அட்வான்டேஜாக இல்லைங்கிற மாதிரி தெரியுது 2 இன்னிங்ஸுமே. அப்படிங்கிறப்போ என்னதான் பிளானட் சப்போர்ட் இருந்தாலும் அவருடைய ஒரு நேரம் நல்லா இல்லாதனால டீம் தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல வரேன். அடுத்தா குமார் கார்த்திகேயா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவார், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். வைபவ் சூரியவன்ஷி 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாட மாட்டார். வன்னிடு ஹசரங்கா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவார், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். ஆகாஷ் மாத்வால், குவென் மப்பாகா வந்து 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுவாங்க. யுத்வீர் சிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவார், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். எய்டன் மார்க்கம், ஆயுஷ் பதோனி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாங்க, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். டேவிட் மில்லர் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாட மாட்டாங்க. மிச்சல் மார்ஷ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவார், செகண்ட் இன்னிங்ஸில் வந்தார்னா ஃபர்ஸ்ட்டு அவுட் ஆகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பிரின்ஸ் யாதவ், ஷபாஸ் அகமத், நிக்கலஸ் பூரான், ரிஷப் பந்த், அப்பா ரிஷப் பந்த், அப்புறம் சஞ்சு சாம்சன் 2 பேருக்குமே பாருங்களேன். அப்போ இந்த இடத்துலையுமே வந்து சமமாக தான் காட்டுது. இப்போ ரிஷப் பந்த் வந்து 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாட மாட்டார் அப்படிங்கிற லக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சாலும் சஞ்சு சாம்சனுக்கு அதே நிலமை தான் இருக்கு. அப்படிங்கிறப்போ இது வந்து ஈக்குவலைஸ் ஆயிடுது. பார்ப்போம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. பிரின்ஸ் யாதவ், ஷபாஸ் அகமத், நிக்கலஸ் பூரான், ரிஷப் பந்த் இந்த 4 பேருக்குமே 2 இன்னிங்ஸுமே பெருசாக நல்லா விளையாட மாட்டாங்க. திக்வேஷ் சிங் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுறதுக்கு, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். அப்புறம் மணிமாறன் சித்தார்த் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவார், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். ரவி பிஷ்னாய் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுவாங்க. ஷர்துல் தாக்கூர், ஹிம்மத் சிங் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாங்க, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். மேத்யூ பிரிட்ஜ்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாங்க, செகண்ட் இன்னிங்ஸும் நல்லா விளையாடுவாங்க. அப்துல் சமாத் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாங்க, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். அஸ்வின் குல்கர்னி 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாட மாட்டாங்க. அப்புறம் ராஜ்வந்தன் அங்கரேக்கர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவார், செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாங்க. யுவராஜ் சௌதாரி வந்து 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாட மாட்டாங்க. அடுத்து ஆரியன் ஜுவல் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாட மாட்டாங்க. ஆகாஷ் தீப் சிங், அப்புறம் ஆகாஷ் சிங் 2 பேருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா நல்லா விளையாடுவாங்க, செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாங்க. ஆவேஷ் கான், மயங்க் யாதவ், சமர் ஜோசப் 3 பேருமே வந்து 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாட மாட்டாங்க. அடுத்தா இப்போ நம்ம வின்னர் ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளே போவோம்.
இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் ஸ்டில் இப்போ எல்எஸ்ஜி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவோம். நம்ம எப்போல்லாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் சொல்கிறோமோ அப்போல்லாம் ஹோம் கிரவுண்ட் டீமுக்கு தான் அது சாதகமாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் ஆர்ஆருக்கு வந்து 55 கொடுத்துருக்கேன், எல்எஸ்ஜிக்கு 45 கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதையும் மீறி நாளைக்கு டாஸ் ஏதாவது மாறிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவோம். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுறது மூலியமாக தான் உங்களுக்கு வந்து ஆக்சுவல் ப்ரெடிக்ஷன்ஸ் கிடைக்கும். ஏன்னா டாஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் எந்த டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்குதுன்னு நமக்கு தெரியும். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லையுமே கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.